ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொங்கல் தினம். பொங்கல் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோடய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டேன். இனிமேல் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான். எங்கள் ஊர் சைடுலலாம் பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கல் கட்டி வச்சு பொங்கல் பானையில் வச்சு விடுறது தான் வழக்கம். அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக பூஜை அறைலாம் மொதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பொங்கல் பானைக்கு வந்து விபூதி பட்டை போட்டு பொட்டு வச்சு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கேக் ஆர்டர்ஸும் எனக்கு இருக்குது. ரெகுலராகவே வந்து என்கிட்ட வாங்குகிறவங்க ஒரு 3-4 வருஷமாகவே வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் பொங்கல் அன்னைக்கு செஞ்சு தர முடியல அப்படின்னு சொல்ல முடியல. நான் அந்த ஆர்டர்ஸும் இருக்குது எனக்கு. அது கூடவே எப்படி வந்து பொங்கலும் கேக் ஆர்டர்ஸும் எப்படி மேனேஜ் பண்ணுறேங்கிறதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஹோம் மேக்கராக 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு பேக்கிங் ஒர்க்கு, வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் அதையும் எல்லாத்தையும் சமாளித்து தான் நம்ம பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் கீழே குனிய முடியாது. எங்கள் மாமியார் தான் கோலம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கீழே குனிஞ்சு செய்கிற வேலையெல்லாம் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. என்னால் உட்காந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ நின்றுக்கிட்டு அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நான் பண்ணிகிட்ருந்தேன். பொங்கல் பானைக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி குத்து மஞ்சள் குத்து எல்லாமே கட்டி வச்சுட்டு தேவையான பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் பேக்கிங் வேலைக்கு வந்துட்டேன். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க் செய்கிற மாதிரி கேக் ஆர்டர்ஸ் இருக்குது. அதனால் நான் ஃபாண்டன்ட் ஒர்க்ஸை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டேன். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் எனக்கு டெலிவரி கேட்டிருந்தாங்க. 4 to 5 அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு கேட்டிருந்தாங்க. என்னோடய பேக்கிங் ரூம் பார்த்திங்கன்னா இந்த கோலத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஃபுல் ஒர்க்கு ஹரிபரியாக நான் வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த டக் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. டக் எப்படி இருக்குது, க்யூட்டாக இருக்கா, எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்டார்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு காலையில் நல்ல நேரத்தில் பொங்கல் பானையை வந்து அடுப்பில் ஏற்றலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு சூடத்தை வச்சு அடுப்பு பற்ற வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் பொங்கல் அடுப்பு வந்து எரிய விடுவாங்க. என்னால் கீழே உட்கார முடியாதுன்றதுனால அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான பர்சன். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்னால் கேக் ஆர்டர்ஸ் எதையுமே வச்சு செய்ய முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் அடுப்பு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து எரிய விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் பெரிய பையனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவம், அடுப்பு எரிய விடலை அப்படின்னு. ஓலையெல்லாம் வச்சு எரிய விடும்போது எங்கேயாவது சுட்டுப்பாங்கன்னு பயந்து வேண்டான்னு சொன்னோம். அதில் வந்து அவருக்கு கொஞ்சம் கோவம். 2 அடுப்பையும் என் வீட்டுக்காரங்க தான் எரிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு பொங்கி வந்துருச்சு. அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் பொங்கிருச்சு. ரொம்பவே சூப்பராகவே சீக்கிரமாகவே வந்து பொங்கல் பானைகள் வந்து 2மே பொங்கி வந்துருச்சு. என்னோடய மாமியார் தான் வந்து அரிசியெல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் வந்து நல்லா பொங்கி வரும்போது அந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை எல்லாமே இறக்கி வச்சாச்சு. சீக்கிரமாகவே நாங்கள் முடிச்சிட்டோம். இது வந்து பொங்கல் குழம்பு. எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் குழம்புன்னு தனியாக வைப்பாங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் காய்கறிகளை வேக வச்சுட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகாய்,
கடலைப்பருப்பு, அரிசி இது எல்லாத்தையுமே வந்து வறுத்துட்டு அதை வந்து ஒரு பொடி பண்ணி அந்த காயோடு சேர்த்து கொதிக்க வச்சு உப்பு கொஞ்சமாக புளி அதை சேர்த்து இறக்கி வச்சிட்டோன்னா பொங்கல் குழம்பு ரெடி. அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே அதில் சேர்க்க தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இதை முடித்த வேகத்தில் நான் வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேக் ஒர்க் எல்லாமே வந்து நான் பேக்கிங் ஒர்க் வந்து நான் நேத்தியே அதாவது போகி பண்டிகை அன்னைக்கே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு போகி பண்டிகை அன்னைக்கும் 2 ஆர்டர்ஸ் இருந்தது. அதையுமே நான் செஞ்சு டெலிவரிக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஐசிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ரம் கோட் பண்ணி உள்ளே வச்சதை எடுத்து நம்ம நீட்டாக ஐசிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா 1 kg டால் கேக்காக கேட்டிருந்தாங்க. இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான். லைட் பிங்க் ஷேடில் அடியில் மட்டும் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் ஷேடு போட்டு கொஞ்சம் டாலாக கேட்டிருந்தாங்க. இதுக்கு தான் இந்த டக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கேக் பார்த்திங்கன்னா 2 kg 2 டயர் வெனிலா கேக்கு. இதையுமே நம்ம வந்து ஐசிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேத்தியே பேக்கிங் ஒர்க்கும் க்ரம் கோட் வரைக்கும் நான் முடிச்சு வச்சுருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. எல்லா வேலைகளையும் இன்றைக்கே செய்யும்போது அது வந்து நம்மளால் செய்ய முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நேத்தியே ஓரளவுக்கு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக வந்து இன்றைக்கி டெக்கரேஷன் ஒர்க்கை மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறனால இன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லாமல் எனக்கு ஓடிட்டுருக்கு. இல்லைன்னா அந்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டு கேக் ஆர்டர்ஸும் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட். இதுதான் பொங்கல் குழம்பு. சாமியும் நாங்கள் படைச்சி முடிச்சுட்டு வந்து ஃபைனல் டெக்கரேஷன் வேலையும் நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சம் வந்து அது பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அவனில் வந்து ஓரளவுக்கு ஹீட் பண்ணி அந்த ட்ரை பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து கேக்கில் ப்ளேஸ் பண்ணி செட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை நான் வந்துட்டேன். பொங்கல்லாம் நல்லபடியாக பொங்கி திருப்தியாக சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காகவே நான் வந்தேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டிக்கர் ஒர்க்கு இதை வந்து எங்கெங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கே வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது கொக்கோ மெலன் தீமில் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த 2 டக்கும் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி செட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம வந்து டெக்கரேஷனை முடிப்போம். அவங்க ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து அதிகமான கான்டென்ட் ஒர்க்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அவ்வளோ கான்டென்ட் ஒர்க்ஸ் எடுத்தால் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட பேசி நான் வந்து கான்டென்ட் ஒர்க்ஸை கம்மி பண்ணி அதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்லுக். இந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேக்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைகீழ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேக்குக்கு ஸ்டாக்கிங் பண்ணணும். அதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ப்ளூ கலரில் ஐசிங் கேட்டிருந்தாங்க. ஸ்டாக்கிங் வந்து பண்ணிவிட்டு அதோட டெக்கரேஷன் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு டைமும் புதுசாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் இருக்கும். எப்பொழுதும் நான் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டுக்குவேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நேராக இருக்கா இல்லை கோணலாக எங்கேயாவது போயிடுச்சா எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா நேமை வந்து ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதில் சாக்லேட்டில் டிப் ஒரு பின்னாடி பக்கம் மட்டும் சாக்லேட் டிப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் வந்து சிம்பிளாக தான் நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து கேக் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மறக்காமல் கேக் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக தான் வீடியோஸ் போடுறேன். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கேக் ஒர்க்ஸ் வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் சேர்த்து வ்ளாக்ஸ் போடுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.